இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான நாளிலே தாயாம் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையிலே இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி வாரத்தை நாம் நிறைவு செய்து வரக்கூடிய ஞாயிறு புதிய ஒரு திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்து அரசருடைய நாமத்தை தாங்கியிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த விழா நல் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் வணங்குகிற வழிபடுகிற இந்த ஒப்பற்ற உன்னதமான இந்த கிறிஸ்து அரசர் என்பவர், அவருடைய அரசாட்சி அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து நம்முடைய குடும்பங்களில் அவருடைய அரசாட்சியை நாம் கொண்டு வந்து நாமும் அவருடைய அரசாட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 12வது நூற்றாண்டிலே இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்தவர் அரசன், அப்பொழுது நடைபெற்ற முதலாம் ரிச்சர்ட் என்ற அந்த அரசன் ஆட்சி செய்து வருகிறான். சிலுவை போர் தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே 1193வது ஆண்டு அந்த சிலுவை போரிலே போரிடுவதற்காக செல்கிறான். வெற்றி பெற்ற பிற்பாடு ஆஸ்திரியா வழியாக தன்னுடைய நாட்டை அடைவதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்போது ஆஸ்திரியாவை ஆண்டு கொண்டிருந்த அரசன் 4ஆம் லியோபோல்ட் என்ற அந்த மன்னன் இந்த அரசன் முதலாம் ரிச்சர்டை சிறைப்பிடித்து தன்னுடைய நாட்டில் வைத்துக் கொள்கிறான். பிறகு அந்த இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, உங்களுடைய மன்னனை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்றால் 1 டன் வெள்ளியை எனக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கொடுக்கிறான். அப்போது மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தங்களுடைய அரசனை மீட்பதற்காக 1 டன் வெள்ளியை அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். பிறகு அந்த அரசன் அந்த இங்கிலாந்து நாட்டு அரசனை விடுவித்தான் என்பது வரலாறு. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ஒரு நாட்டை மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற வேளையிலே ஒரு அரசன் தான் விடுவிக்க வேண்டும். ஆனால் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. அரசன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான், அவனுடைய குடிமக்கள் ஒன்று சேர்ந்து அவனை விடுவித்தார்கள் என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கிறது. ஆனால் நம்முடைய இறைவன் இந்த கிறிஸ்து அரசர், நாம் அவருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மேன்மையான உன்னதமான அரசர், நம் எல்லாரையும், உலக மக்கள் அனைவரையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த ஒரே அரசராக இருக்கிறார் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான செய்தி. இவருடைய அரசாட்சி என்பது மற்றவருடைய அரசாட்சியை போன்று அல்ல. 3 சிறப்பான ஒரு அம்சங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறது. முதலாவது, அவருடைய அரசாட்சி என்பது என்றுமுள்ள அரசாட்சி. அப்படி என்றால் என்ன? உலக வரலாறு, ஏன் நம்முடைய இந்திய வரலாறு என்று எல்லா வரலாறுகளையும் எடுத்து நாம் பார்க்கிற வேளையில் எத்தனையோ அரசர்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் கனப்பொழுதில் அவர்கள் மறைந்து போனார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மாவீரன் அலெக்சாண்டர், அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் என்ன? தான் கால் பதிக்கக்கூடிய எல்லா இடமும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும். எனவே எல்லா நாடுகளின் மீதும் போர் தொடுத்து எல்லா நாடுகளையும் வெற்றி பெற வேண்டும் என்று அவன் முனைப்போடு இருந்தான். ஆனால் இன்றைக்கு காணாத ஒரு மனிதராக போய்விட்டார். அவரை பற்றிய எந்த விதமான பேச்சும் கிடையாது. அதே போலதான் மாவீரன் நெப்போலியனும் எல்லாரையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்ட மிக சிறந்த இந்த 2 அரசர்கள் இன்றைக்கு பேசப்படாத, ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக வரலாற்றில் படிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய அவர்களை பற்றி எந்த ஒரு கருத்தும் அதிகமாக இருப்பது கிடையாது. ஆனால் நாம் வணங்குகிற இந்த ஒப்பற்ற இறைவன் கிறிஸ்து அரசர், அவருடைய அரசாட்சி என்பது என்றுமுள்ள அரசு. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தானியேல் புத்தகமாக இருந்தாலும் சரி,
இரண்டாவது வாசகமாகிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசிக்கக்கூடிய இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த அரசாட்சி என்பது தந்தை கடவுள் அகரமும் நகரமும் தொடக்கமும் முடிவுமான அவரால் இந்த உலகையெல்லாம் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த அந்த தந்தை கடவுளால் தன்னுடைய ஒரே மகனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அரசாக இருக்கிறது. எனவேதான் அது நீடித்த நிலையான ஒரு அரசாக, என்றுமுள்ள ஒரு அரசாக இருக்கிறது என்பது இவருடைய அரசாட்சியினுடைய முதல் சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது சிறப்பு என்று சொன்னால், இவர் உண்மையின் அரசர். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எந்த ஒரு அரசாட்சியும் போலியும் புகட்டும் அதிகமாக இருந்து எல்லா விதமான நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஜனநாயக அரசு என்று சொன்னாலும் கூட இந்த உண்மை என்பது அது எட்டாக்கணியாகத்தான் இருக்கிறது. உண்மை என்பது இன்றைக்கு நற்செய்தியிலே என்றுமுள்ள அரசு என்று நாம் வாசித்தோம். ஆனால் உண்மையின் அரசர் என்று சொல்லப்படக்கூடிய நற்செய்தியிலே பிலாத்து கேட்டது போல உண்மையா, அது என்ன என்பதுதான் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் கேள்வியாக இருக்கிறது. எங்கு உண்மை இருக்கிறதோ அங்கு நன்மை இருக்கும். நன்மைகளின் சுரூபியாக நம் இறைவன் இருக்கிறார் என்பது 6 லட்சணத்திலே நாம் படிக்கக்கூடிய ஒன்று. கடவுளுடைய இயல்பு, அவருடைய சுவாபம் என்ன என்று சொன்னால், அனைத்து நன்மைகளுக்கும் சொரூபியாக இருக்கிறார், நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறார். காரணம், அவரிடம் உண்மை இருந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பின் போது, நானே உண்மையும் உயிரும், எனவே உண்மை என்பது நான் தான், இந்த உண்மை உங்களை ஒரு நாள் விடுவிக்கும் என்று மிக தெளிவாக தன்னை பற்றிய ஒரு அடையாளத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இவருடைய அரசாட்சியினுடைய இரண்டாவது சிறப்பு என்பது அது உண்மையின் ஆட்சி. மூன்றாவதாக இவருடைய அரசாட்சியின் சிறப்பு என்பது எல்லா மக்களையும் பாவங்களிலிருந்து விடுவித்தார். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே அனைத்து மக்களுடைய பாவங்களுக்கு மீட்பாக தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொடுத்தவர் தான் இந்த கிறிஸ்து அரசர். பொதுவாக ஒரு அரசன் என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டுமானால் அந்த அரசன் தன்னுடைய உயிரை கொடுக்கலாம், யாரோ ஒருவருக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கிறிஸ்து அரசர் என்பவர் உலக மக்கள் எல்லாரையும் தன்னுடைய மக்களாக, தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக அவர் நேசித்து தந்தை கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றி இந்த சிலுவை சாவு, தன்னுடைய பாடுகள், இரத்தம் சிந்தியதன் வழியாக எல்லா மக்களையும் அவர்களை மீட்டெடுத்த ஒரு உன்னதமான ஒரு அரசராக நம்முடைய கிறிஸ்து அரசர் இருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 முக்கியமான சிறப்பு அம்சங்களின் அதிகாரத்திற்குள் நாம் இருக்க வேண்டும். எனவே தான் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே, உமது ஆட்சி வருக என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிற போதெல்லாம் அவருடைய அரசாட்சி வர வேண்டும் வர வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அந்த அரசாட்சி நம் உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் முழுவதுமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த திரு இருதய ஆண்டவர் படத்தை நாம் ஸ்தாபகம் செய்கிறோம் என்றால் மற்ற எந்த படத்திற்கும் இல்லாத ஒரு வித்தியாசம், தாய் திருச்சபை திரு இருதய ஆண்டவருடைய ஸ்தாபகம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி வழிபாட்டை கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் அதை ஸ்தாபகம் செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவருடைய அதிகாரத்தின் அரசாட்சியின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்கிறோம். காரணம், அவருடைய அரசாட்சி, அவருடைய வல்லமை என்பது மிக மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நாம் பாத்திரவான்களாக நல்ல அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய அரசாட்சிக்கு ஏற்ற ஒன்றாக இருக்க வேண்டும். உண்மை, நீதி, நேர்மை, இரக்கம், கனிவு, இந்த எல்லா பண்புகளையும் உள்வாங்கி அவரை போல என்றைக்குமே அவருடைய பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் நிறைவிலே கிறிஸ்து அரசருடைய பெருவிழா மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த நாளில் மீண்டும் இந்த பெயர் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்துகிறேன். இவருடைய அரசாட்சி
நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக இருந்து அவரை பிரதிபலிக்கக்கூடிய அன்பு மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.